அன்பர்களே, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா 12வது நாள் நிறைவு நாள். அத்தோடு தல்லாகுளத்திலே ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவையும் இன்று நடைபெறுகிறது. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் நிறைவு நாள் இன்று. காலை உச்சிக்காலத்தில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரியும் அதன் பின் தேவேந்திர பூஜையும் நடைபெறும். மாலையில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் உலா நடைபெறும். பின் 16 கால் மண்டபத்தில் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணியரும் ஸ்ரீ பவளக்கணிவாய் பெருமாளும் விடை பெற்று திருப்பரங்குன்றம் செல்வர். அதன் பின் கொடி இறக்கிட திருவிழா நிறைவு பெறும். இந்த நிகழ்வு இறைவனின் அருளல் தொழிலை உணர்த்தும். பெருந்திருவிழாக்கள் யாவும் நீரோடு தொடர்பு கொண்டவை. 12 நாட்களும் யாகசாலையில் கலசங்களில் பூஜிக்க பெற்ற நன்னீர் தீர்த்தவாரி சடங்கோடு நிறைவு பெறும். திருவிழாவில் முக்கிய நிகழ்வே தீர்த்தவாரிதான். மலையாளத்திலே இதனை ஆராட்டு என்பர். தீர்த்தத்தை உரிமையாக கொள்ளுதலே தீர்த்தவாரி. திருவிழாவின் முடிவில் இறைவன் பொற்றாமரை குளத்தில் மூழ்கி அதனை தூய்மைப்படுத்தி தன்மயமாக்கும் வேளையில் மக்கள் அந்த தீர்த்தத்தில் நீராடி தம்மீது தெளித்து கொண்டு தூய்மை பெறுதலே தீர்த்தவாரியாகும். முதலில் பாலிகை நீரில் விடப்படும். பின் சூலதேவருக்கு அபிஷேகங்கள் செய்ய பெற்று அதனை ஏந்தி அர்ச்சகர் நீரில் மூழ்குவார். அப்போது தீர்த்தம் சிவசக்தி மயமாகும். மக்கள் அப்போது தீர்த்தத்தை தங்கள் மேல் தெளித்து கொள்வர். இதன் பின் தேவேந்திர பூஜை நடைபெறும். இந்த பூஜையை கண்டு வழிபட்டால் பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு கிட்டிடும். இந்த கோவிலின் கருவறை விமானமே இந்திர விமானம் எனப்படுகிறது. மாலையில் இடப வாகனத்தில் சுவாமி அம்மன் உலா நடைபெறும். உலா முடிந்ததும் 16 கால் மண்டபத்தில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியரும் பெருமாளும் விடைபெற்று புறப்பட்டு செல்வர். பின் குடி எருக்கி திருவிழா நிறைவு பெறும். அற்புதமான இந்த சித்திரை திருவிழா 12 நாளும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய திருவருள் மழையில் நனைந்து நாம் அனைவரும் அருள் பெறுவோமாக. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷாமலா பீட நிலையே ஜெகதம்பிகே. அன்பர்களே, மதுரை சித்திரை திருவிழாவின் அடுத்த பகுதி அழகர் விழா. இன்று தல்லாகுளத்தில் எதிர் சேவை. அழகர் மலை கிழக்கு மேற்காக 10 மைல் தூரமும் 1000 அடி உயரமும் கொண்டது. அரிய மூலிகைகளின் இருப்பிடம். இதற்கு ரிஷபாத்ரி என்று பெயர். யமனுக்கு திருமால் காட்சி தந்த இலம். விஸ்வகர்மாவின் உதவியோடு யமன் அமைத்த கோவில் இது. சோமாஸ்கந்த விமானத்தின் கீழ் பரமசுவாமி என்னும் பெயரோடு பெருமாள் எழுந்தருளி உள்ளார். உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜர் கள்ளழகர் என்னும் பெயரில் எழுந்தருளி உள்ளார். அபரஞ்சி என்னும் தங்கத்தால் செய்யப்பெற்றவர். இவருக்கு நூபுர கங்கை தீர்த்தத்தால் மட்டுமே அபிஷேகம் செய்ய வேண்டும். அழகருக்கு நடைபெறும் திருவிழாக்கள் பல. அவற்றுள் கோடை திருவிழா எனப்படும் விழா உலக பிரசித்தி பெற்றது. இது 10 நாள் திருவிழா. முதல் 3 நாட்கள் அழகர் கோவிலிலேயே நடைபெறும். அன்று மாலை தங்க பல்லக்கில் அழகர் மதுரைக்கு எழுந்தருளுகிறார். கோவில் வாயிலில் உள்ள கருப்பண்ணசாமிக்கு முன் எடுத்து செல்லப்படும் பொருள்களின் பட்டியல் வாசிக்கப்படும். கள்ளழகர் கோலத்தில் பெருமாள் மதுரைக்கு புறப்படுவது ராமானுஜர் ஏற்படுத்திய முறையாகும். அழகர் கோவிலிலிருந்து சுமார் 500 திருக்கண்களுக்கு சேவை சாதித்து கொண்டே பெருமாள் மதுரைக்கு வருவார். இன்று காலை 3 மாவடியில் எதிர் சேவை நிகழும். இரவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச கோயிலுக்கு எழுந்தருள்வதே எதிர் சேவை எனப்படும். ஆலயத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நள்ளிரவில் நடைபெறும். நம்மை தேடி வரும் நாராயணராம் கள்ளழகரை வரவேற்று வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.